மனோவியல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். அது எப்படி வருது, அதன் காரணம் என்ன, நான் என்ன பேசுனேன்னு ஒரு சுருக்கமாக அதனுடைய கருவை சொல்ல தெரியணும். இப்படி உலகத்தில் எந்த ஒரு சம்பவமும் எங்கே நடந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை உள்வாங்கி அதை கிரகிக்கக்கூடிய தன்மை தான் கருப்பொருள். இருக்கிறதுலே சிறந்தது இதுதான், தி பெஸ்ட் இதுதான், தி பெஸ்ட் இதுதான் அப்படின்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் அதோட பெஸ்ட், அதோட பெஸ்ட், அதோட பெஸ்ட் அப்படின்னா கடைசியில் யார் இருப்பா? நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருப்போம். ஏன்னா அவர் தான் தி பெஸ்ட். அவருக்கும் மேலே தி பெஸ்ட் இல்லை, அவர் தான் லாஸ்ட் அல்டிமேட். ஆனால் அவர் தான் இறுதி அப்படின்றது ஏற்றுக்கிறதுக்கு தயங்கும் மனசு. அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? எலும்பினுடைய பலம் மற்றும் இரத்தத்தினுடைய உற்பத்தி திறன், இதுக்கும் மனநிலைக்கும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், இது எது அப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 26 வகையான தலைப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இறுதியாக 27வது தலைப்பு, மனோவியல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். அது எப்படி வருது, அதன் காரணம் என்ன, அதற்கு நிவாரணம் என்னன்னு நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ பொதுவாக நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு அதாவது எலும்புகள் சார்ந்ததாகவும் இரத்தம் சார்ந்ததாக இருக்கிறதுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு காய் என்ன அப்படின்னா கொப்பரை தேங்காய். அது பல இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். நிறைய பேர் அதனுடைய அழுத்தம் பார்த்து அதை கடைப்பிடித்து நல்லா இருக்கிறாங்க. இன்னும் நல்லா ஆகிட்டு தான் இருக்காங்க, நல்லா ஆகிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே இன்றைக்கி பார்க்குற தலைப்பில் என்ன அப்படின்னா, இதற்கு மனவியலும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னா ஆமாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது என்ன மாதிரி காரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு உடனே சாப்பிட்டா சீராகிடுது, நல்லா ஆகுது. ஒரு சிலருக்கு தாமதப்படுது, ஒரு சிலருக்கு பெருசாக பலன்கள் கொடுக்கறதில்ல. அப்போ ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னா, நிச்சயம் இது உடல் அல்லாது ஒரு உணர்வுகள் சார்ந்ததாகவும் உணர்வு ரீதியாகவும் ஏதோ ஒரு மாசோ ஒரு சீர்கேடோ இருக்குது. அதையே சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதையே சீர்படுத்தாது இது நல்லா ஆகாது. அப்போ அதுக்கு உண்டான வழி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இதில் நம்முடைய உடலும் உள்ளமும் நம்முடைய சிந்தனையும் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா கருப்பொருள். கருப்பொருள் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது, அல்லது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன நோக்கத்துக்காக அது நடந்துகிட்ருக்கு, த பர்பஸ், த மீனிங் பிஹைண்ட், ஸோ த மீன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன நோக்கத்துக்காக அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அதனுடைய சாராம்சத்தை எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் கருப்பொருள். கருப்பொருள்னால், பொருள்னால் தமிழில் அது ஏதோ ஜாமானம் கிடையாது. பொருள்னால் என்ன அர்த்தம், வாட்ஸ் த மீனிங். ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசினார்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற அதுக்கு பேர் கருப்பொருள். இப்போ நான் அரை மணி நேரம் பேசுகிறேன், நான் என்ன பேசுனேன்னு ஒரு சுருக்கமாக அதனுடைய கருவை சொல்ல தெரியணும். இப்படி உலகத்தில் எந்த ஒரு சம்பவமும் எங்கே நடந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை உள்வாங்கி அதை கிரகிக்கக்கூடிய தன்மை தான் கருப்பொருள். அந்த இதுக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ எலும்புகள்லாம் எப்படி இருக்குது, நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குது. அப்போ அது இறுக்கமாக இருக்குது பாருங்கள், தொலைதொலன்னு இல்லை, இறுக்கமாக கெட்டியாக இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேட்டர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அப்போ ஒரு கருத்துனா அந்த கருத்து உள்வாங்கி அதை நம்ம போய் என்ன பண்ணணும், ஒரு கிடங்களை கொண்டு போய் அதை சேமிக்கணும். மனசுங்கிற இடத்துல போய் சேமிக்கணும். பைகாட்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி மனதில் உள்வாங்கணும். அப்போ அது வாங்கிறது தான் இங்கே கருப்பொருள்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா இவர் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அவர் ஒரு அரை மணி நேரம், இப்படியே 5 மணி நேரம் போனாலும் 2 பேருக்கும் எந்த ஒரு நல்லது இணக்கமும் கிடைக்காது. ஆக ஃபஸ்ட்டு முதல் நிலையில் பிறர் ஒரு கருத்தை உள்வாங்கிறது, அது காது வழியாக இருக்கலாம், கண்ணு வழியாக இருக்கலாம், இல்லை செயல் வடிவில் இருக்கலாம், அல்லது ஒரு நடத்தையில் இருக்கலாம்,
அல்லது ஒரு நிகழ்வுகள் இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக, ஒரு அசைவுகளின் மூலமாக அதை கடந்து போகிறப்போ அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாராம்சம், இதுக்கு தான் கருப்பொருள்னு பேர். இது மாதிரி நம்மளுடைய சிந்தனையும் உள்ளமும் இதில் ஆழமாக இருக்கிறப்போ நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து அதே மாதிரி கருப்பொருளை எடுத்துக்கும். இப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல அதனுடைய சாராம்சத்தை எடுக்காது. எப்படி சிந்தனையோ அப்படி தான் வந்து வயிறு, உடம்பு எல்லாமே வேலை செய்யும். வீணான விஷயத்தை எடுத்துட்டோன்னா வயிறு கூட வீணான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வேணுங்கிற பொருளெல்லாம் விட்டுரும். ஆமாம், இது உண்மை, இது சத்தியம். உங்களுடைய சிந்தனை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோம். அதே மாதிரி இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாலும் அதனுடைய கருப்பொருள் எடுத்தாச்சு. ஓகே, அதில் எது உண்மை, அதில் உண்மை எது அப்படின்னு கண்டுபிடிக்க 2வது விஷயம். சாராம்சத்தை எடுத்துட்டோம், இது சரியா தப்பா, அதில் வந்து சாத்தியமானது இருக்குதா இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு அதனுடைய தரத்தை, அதனுடைய சான்றை வந்து நம்ம வந்து நிரூபணம் பண்ணணும். அதாவது அதனுடைய உணர்வுகளை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தப்பாக இருந்தால் அதை விட்டுறணும். அப்போ கிடைத்த தகவல்களை வந்து பரிசீலனை பண்ணி உள்ள ப்ராசஸ் பண்ணி செயலாக்கம் பண்ணி அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அளவீடு, இது இந்த அளவுக்கு இதில் உண்மைத்தன்மை இருக்குது அல்லது உண்மைத்தன்மையே கிடையாது அல்லது இது முழுக்க சத்தியமானது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள். இந்த மீனிங் இஸ் சப்ஜெக்டிவ். ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது மெய்ப்பொருள். ஒன்று வந்து கருப்பொருள், 2வது வந்து மெய்ப்பொருள். சரி, இதோட நிறுத்தலாமா அப்படின்னா, சரி இப்படி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம கேட்டுக்கிட்டோம், இதில் வந்து இது உண்மை இருக்குது, ஓகே. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோன்னா 10 பேர் 10 விதமாக பேசுவாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் 10 கடையில் 10 விதமாக விற்பாங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த சமுதாயத்துக்கு நிகழ்காலத்தில் கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தைய சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு தெரியல, இப்போ அது கிடச்சிருக்கு. ஆக அது ஒரு கருத்தானாலும் சரி, ஒரு பொருளானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்மளால் தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் அந்த இருக்கிறதுலே தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்போது அது வந்து அருப்பொருள். அருமையான முறையில் அந்த கருத்தையோ அந்த பொருளோ சிறப்பாக இருக்குது, அருப்பொருள். மெய்ப்பொருளுக்கு அடுத்தது அருப்பொருள், அருமையான பொருள். இந்த அருப்பொருள் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு உயிரிய தன்மை கொண்ட, தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு இடத்துலேருந்து தான் வரும். 10ல் 1 சிறப்பு அல்லது 100ல் 1 சிறப்பு, 1000ல் 1 சிறப்பு, 1,00,000ல் 1 சிறப்பு. அப்போ சிறப்பு கூட கூட கூட, அருமை கூட கூட கூட, அந்த தன்னிகரற்ற சிறப்பு அப்படிங்கிறது எங்கே போகும்? இந்த சிறப்புக்குரியவர்கிட்ட எல்லாம் தாண்டி எல்லா சிறப்புகளுக்கும் அதிபதியானவர்கிட்ட போயிடும். அவர் தான் பரம்பொருள். அப்போ எப்போ நாம் வந்து ஒரு சிறப்பை தேட ஆரம்பிக்கிறோம், இருக்கிறதுலே சிறந்தது இதுதான், தி பெஸ்ட் இதுதான், தி பெஸ்ட் இதுதான் அப்படின்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அதோட பெஸ்ட் அதோட பெஸ்ட் அதோட பெஸ்ட் அப்படின்னா கடைசியில் யார் இருப்பா? நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருப்போம். ஏன்னா அவர் தான் தி பெஸ்ட்டு. அவருக்கும் மேலே தி பெஸ்ட் இல்லை, அவர் தான் லாஸ்ட் அல்டிமேட். ஆனால் அவர் தான் இறுதி அப்படின்றது ஏற்றுக்கிறதுக்கு தயங்கும் மனசு. இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம், போதும், தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எந்த ஆதாரத்தில் வாழ்கிறோம், எந்த மனிதனுடைய துணையில் வாழ்கிறோம், எந்த கருத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம், எந்த பொருளுடைய அடிப்படையில் வாழ்கிறோம், இதெல்லாம் ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களெல்லாம் நம்ம வந்து விலக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பில்டிங் விழுந்துடும், நம்முடைய நம்பிக்கையானது சரிஞ்சு விழுந்துடும். அப்போது ஆதாரமற்றவர், இந்த ஆதாரத்துக்கெல்லாம் ஆதாரமானவர், அவருக்கு ஆதாரம் தேவை, ஆதாரம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிராதாரனுடைய ஆதாரத்தில் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஆட்டம் காணுது அல்லது இழந்துருச்சு, அதோட அடிப்படை போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு வெறுமை நம்ம மனசில் வரும். ஐயோ, இதை நம்பி தான் நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம், இப்போ இதுவே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போது
எது வந்து எதை ஆதாரமாக வச்சுக்கலாம், எப்பயுமே அழியாதது, எந்த காலத்துலேயும் வந்து எதுக்கும் அசையாது அசராதது இப்படின்ற ஒரு சிந்தனையில் மனசு போகும். இது வந்து அந்த மாதிரி குடிப்பினை சிந்தனை இருந்தால் அப்படி போகும். இல்லைன்னா இதை விட்டுட்டு இன்னொரு ஆதாரத்தை எடுத்துருவாங்க. சத்தியத்தை நோக்கி போனால் கொஞ்சம் பாதை கஷ்டம், மறுபடியும் ஒரு நல்ல தேடுதலை போய் அதை பிடிச்சிருவாங்க. ஆனாலும் பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இதுவும் போச்சா, ஒன்றும் மனசொடைஞ்சு போயிடுவாங்க, அல்லது இதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக இன்னொன்று பிடிச்சிக்குவாங்க. இப்படி இதை வந்து பிடிச்சிக்கிட்டே தான் போவாங்க. பற்றுக பற்றற்றவனை அப்பற்றினை பற்றுக பற்று விடருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த பற்றற்றவனை, ஆதாரமே இல்லாதவனை வந்து நம்ம பற்றணும். இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி எக்ஸாம் பரீட்சை வந்து இதுதான். இதை நோக்கி தான் மனித வாழ்வு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மனசு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலை அப்படின்னா கஷ்டம்தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்முடைய உள்ளமானது இந்த ஒரு ஏமாற்றத்திற்கு நம்ம வந்து தள்ளிகிட்ருக்கு. அதை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராகிடணும். எல்லாருமே இந்த சித்தாந்தத்துக்குள்ளார வரணும். பற்றற்றவனை பற்றணுங்கிறது வந்து விதி. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது பொருந்தும். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா இருக்கலாம். ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து தோற்றுருவோம். இதுதான் கடைசி பரீட்சை. இந்த கடைசி பரீட்சைக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த பரீட்சை எழுதணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த வினாத்தாள் கொடுக்கப்படும். அதில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அந்த பரீட்சைக்கு பதில் எழுதணுமே தவிர பக்கத்தில் அவங்கள பார்த்து எழுதிடலாம், நமக்கு ஆன்சர் போர்டில் எழுதி போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்களாக இதற்கு பதில் தனிப்பட்ட முறையில் அதோட நேருக்கு நேர் சந்தித்து எழுதணும். அப்போ தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு கொடுக்க முடியும். எங்கெங்கேயோ போயிட்டோம் பாருங்கள். அந்த இதுக்கும் எலும்புக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, புராணங்களில் இப்படிலாம் கதை எழுதி வச்சுருக்காங்க. எப்படின்னா, ததீச்சி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய எலும்புகளையெல்லாம் உருக்கி ஈஸ்வரனுக்காக கொடுத்தாரு, சேவைக்கு கொடுத்தாரு. இப்படிலாம் நிறைய வந்து கதை புராணங்கள் இருக்குது. அப்போது பாருங்கள், ஒரு புராணங்களில் வந்து நிறைய கதைகள் இருந்தாலும் அதோடைய சாராம்சம் இப்போ சொன்ன இல்லை கருப்பொருள். அப்போ எலும்புகளையே ஒப்பிடணும் அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகபட்ச பாதுகாப்பு, நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திரத்தன்மைக்கு எல்லாமே எலும்புகளை தான் சொல்கிறோம். அதுவே வந்துட்டு அங்கே உதாரணமாக சொல்லப்படும்போது எந்த அளவுக்கு அதனுடைய தவநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்கிறோம். இப்படி பார்க்குறப்போ இப்போ கருப்பொருள் அப்படின்னா எந்த விஷயம் எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்படினும் அப்படின்ற மாதிரி அதிலிருந்து இருக்கக்கூடிய கருத்தை எடுத்துக்கிறது. இது கருப்பொருள். அது சரியா தப்பான்னு அந்த ஒரு அறிவு புரிதலுக்கு உட்படுவது வந்து மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எடுத்த பிறகு இதில் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. அதில் எது சிறப்பு அப்படின்னு பாரு. அருப்பொருள் சிறந்தது எது, இருக்கிறதுலே சிறப்பானது எது, அந்த சிறப்புக்குண்டான எல்லா சிறப்புகளிலும் சிறப்பானதுன்னு பார்க்குறப்போ அந்த மேலான பரம்பொருள். இவர் நல்லவர், அவர் நல்லவர், இவர் உயர்ந்தவர், இவர் அப்பா எல்லா அவரோட பெரியவர், அவரோட அப்படி பார்க்குறப்போ பரம்பொருள். ஸோ அதனால் இந்த ஒரு பரீட்சையை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வந்து சந்தித்து தான் ஆகணும். நமக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைங்கிறத தாண்டி ஒரு நாள் அதை வந்து எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம தயாராகணும். இப்படி வந்து ஒரு மூட நம்பிக்கை அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனை, நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலை, அப்படியெல்லாம் வந்து ஒரு நம்மளாக ஒரு மனிதர்களாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு பெரிய குழு அமைச்சு கொண்டு போகிறதெல்லாம் வந்து நாளைக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உடலில் நோயும் உபாதைகளும் வரும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து எதிர்மறை கருத்து அதுக்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய
கஷ்டங்களை வந்து அவங்க சந்திக்கணும். இதை வந்து நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஒரு விதி இருக்குது, மனித வாழ்வியல்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதியை வந்து நாம் புறந்தள்ளி விட்டு நமக்கு தோணுன மாதிரிலாம் ஒரு விதி எழுதிட்டு இதுதான் விதி அப்படின்னு 4 பேர் நம்ப வச்சு அவங்களாம் சேர்ந்து ஒரு கொடியை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அப்போ இயற்கைக்கு எதிராகவும் படைப்புக்கு எதிராகவும் இந்த படைப்பவருக்கே எதிராகவும் ஒரு சட்டத்தை இயற்றி அவரே கூண்டில் ஏற்ற பார்த்தோம் அப்படின்னா யார் தண்டனைக்குரியவர்? அப்போ நன்றியை மறந்து நமக்கு கிடைச்ச கொடுப்பினையை மறந்து யாரிடமிருந்து பெற்றோமோ அவரையே தாழ்த்தி அவரையே இழிவுபடுத்தி இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் செய்யும்பொழுது அதுக்குண்டான தண்டனை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது, அது கற்பனையே செய்ய முடியாது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரி கருத்துக்களில் நம்ம வந்து ஒத்துழைக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அது இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரியும் அப்படியே வச்சு ஓட்டிக்கணும். அதுக்கு பெருசாக நம்ம வந்து அழட்டிக்கக்கூடாது. இல்லை அப்படி தான் அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் அதை வெளிப்படுத்தாமல் ஆமான்னு சொல்லிவிட்டு மானசீக அளவில் அதை ஏற்றுக்காமல் விட்டுறலாம். அல்லது அந்த மாதிரி ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னா நல்லது, அந்த மாதிரி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அந்த பாவனைன்னு சொல்லுவாங்க. பாவனை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயம் இருப்பதாக உணருதல், இதுக்கு பேர் பாவனை. என்னங்க அப்படின்னா அப்போ சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதாம்மா, நான் பணக்காரனாக தான் இருக்கிறேன்னு நினைக்கணுமாம்மா. ஆசைப்படுறது வேறு, நினைக்கிறது வேறு. இப்போ பணக்காரனாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அப்படி பாடி லாங்குவேஜ், அப்படி வாழ்க்கையில் அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே அதுவாகவே அந்த உணர்வோடவே வாழணுமாம்மா. அது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தால் தானாகவே பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்லாம் வந்து புஸ்தகம்லாம் எழுதியிருக்காங்க, அது நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ இல்லாத ஒரு விஷயம் இருப்பதாக நினைத்தால் அதுக்கு பேர் பாவனை. புரியுதுங்களா? இந்த பாவனை என்ன ஆகும்னா, அந்த இல்லாமல் இருக்குது இல்லையா, அது இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய பலம். அப்போ பக்தியில் என்ன நடக்குது அப்படின்னா, இறைவன் இங்கு இல்லாத நிலையில் இருந்தால் கூட அவர் இருப்பதாக நான் பாவிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, அது வந்து ஆல்ரெடி அதில் பயிற்சி எடுத்திருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ என் வாழ்வியலில் எதெல்லாம் எனக்கு கிடைக்க பெறவில்லையோ அதை இருப்பதாக என்னால் பாவிக்க முடியும். நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அந்த வாழ்க்கையை என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த கற்பனையில் என்னால் வாழ முடியும். அந்த வாழ்க்கையவே நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறப்ப எது கற்பனையாக இருந்ததோ நிகழ்காலத்தில் உண்மையாகவே அதுக்குண்டான சூழலை அமர்ந்து அதுவாகவே ஆகிடும். இத்தனை சிறப்பு மிக்க ஒரு மனப்பயிற்சி அந்த காலத்திலே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் பாவனை. இந்த பாவனைங்கிறது தான் நம் நாட்டினுடைய சொத்து, நம்முடைய மிக பழம்பெருமையான ஒரு பொக்கிஷம். இது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா இதை நியாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு அறிவுபூர்வமான வெளித்தோற்றத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தனையில் ஆழ் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த மனபலத்தின் மூலமாக கிடைக்காத ஒரு விஷயத்தை கிடைக்க பெற செய்யும். இதை வந்து நிரூபிச்சும் காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த பாவனையை வந்து மூட நம்பிக்கைங்கிறது ஒரு பிராண்டு குத்திட்டாங்க. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன், இதுக்கு வந்து மூட நம்பிக்கைன்னு பிராண்டு குத்திட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பயிற்சி என்ன பண்ணுன்னா அதுக்கு மட்டும் இது கொடுக்கல. நீ ஓடுறது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இந்த பயிற்சி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எந்த மாதிரி யூஸ் ஆகணும், உனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாமே. ஒரு அரிசி இருக்குன்னா அரிசியிலேருந்து மாவு எடுத்து சாதம் வைக்கிறோம், இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், பணியாரம், ஒரு அரிசியிலேருந்து எத்தனை பலகாரம் எத்தனை வெரைட்டி செய்கிறோம். அது மாதிரி இந்த ஒரு பாவனைங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அது ஒருவன் சரியான முறையில் பயிற்சி பண்ணால்
அவன் இந்த வாழ்க்கையில் என்ன வேணுமோ அவனே அதற்குண்டான முயற்சியை பண்ணி அவனே அதை அடைஞ்சிருவான். இதுக்கு யாரும் வந்து சப்போர்ட்லாம் பண்ண தேவையில்லை. இந்த பயிற்சி தான் கோயிலில் நடக்கிறது. இந்த பயிற்சி தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. நடந்தது, இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, நடந்தது. இப்போ இப்படி நம்ம சொல்கிறது என்னன்னே இன்றைக்கி நடைமுறையில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பாவனை தான் நம்முடைய பலம். அப்போது இந்த பாவனையுடைய அடிப்படையில் தான் இந்த பாரதம் நகர்ந்து கொண்டு இருந்தது. இப்பயும் ஓரளவுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாவனை தான் அந்த உடம்பினுடைய உருவகத்தன்மை கொடுப்பது. இந்த உடம்புக்கு ஒரு உருவத்தை கொடுப்பது யாருன்னா எலும்பு. இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ உருவகப்படுத்துதல் அப்படின்னு வரும். அப்போ உருவகப்படுத்துதுன்னா யார் உருவகப்படுத்துகிறா? எலும்புகள் தான், எலும்பு மண்டலம் தான் நமக்கு உருவகத்தை கொடுக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, எலும்பு மண்டலம், பாவனை, இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆழமானது. இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் உடம்புக்கு என்ன சம்மந்தம் தான் இருக்குது. உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சு, ஆர்பிசி குறைஞ்சிருச்சு, டபிள்யூபிசி குறைஞ்சிருச்சு, பிளட் கவுண்ட் எடுத்தோடனே பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஏன் குறையுது அப்படின்னா இங்கே ஒன்றும் ஊறலையே, நம்பிக்கையே இல்லையே. இப்போ நம்பகத்தன்மை இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா உடம்புல என்ன ஊறப்போகும்? எலும்பு மஜ்ஜையிலையும் என்ன வருன்றீங்க? ஒன்றுமே வராது. சட்டியில் ஒன்றுமே இல்லை, இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த ஒரு பாவனையும் அந்த கருப்பொருள்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு உணர்வுலையும் இருக்கும் பொழுது எலும்புகளும் பலமாகும். நம்முடைய உடம்புல இரத்தத்தினுடைய தரமும் இரத்தத்தினுடைய அளவும் குன்றாமல் குறையாமல் பார்த்துக்கலாம். இப்படி மனவியல் சார்ந்ததாக கிட்டத்தட்ட 27 தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 27 தலைப்புகளை நம்ம இன்னொரு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து 3 பகுதியாக சேர்த்து 9 தலைப்பாக பார்க்கலான் இருக்கிறோம். 27 3 பார்த்தோன்னா 9 வந்துடும். அப்போ இன்னமும் கூட ஒவ்வொன்றும் ஒரு 9 தலைப்பில் பார்த்து முடிக்கிறப்போ அநேகமாக வந்து எல்லா விதமான இந்த உளவியல் சார்ந்த நோய்களுக்கு நம்ம ஒரு தீர்வு பார்த்துடலாம். மீண்டும் அந்த அடுத்த தலைப்பை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.